Hello everyone, இது Ibps SO AFO-க்கான மெயின்ஸ் கண்டென்ட். ஓகேவா, ராயல் பாஸ் 12 மந்த்ஸுக்காக 1299 ரேட்டில் இருக்குது. அண்ட் அதுலேயே 299 வேர்த்தில் Ibps SO பவர் பேக்கேஜும் இன்க்ளூட் ஆகிருக்கு. இன்னும் 1 வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் மெயின்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளால் சிலபஸை கவர் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷோட டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, டிசீஸோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் ஜென்ரலாக நமக்கு இருக்க மாதிரியோ இல்லை பிளான்ஸுக்கு இருக்க மாதிரி தான் இங்கே ஃபிஷ்ஷோட டிசீஸஸும் இருக்க போகுது. ஓகேவா, ஃபிஷ் டிசீஸஸுமே நம்ம பிளான்ஸுக்கு இருக்க மாதிரியும் நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருக்க மாதிரியும் தான் இதுலேயும் இருக்குது. அண்ட் இதுலேயும் பேராசிட்டிக் அண்ட் நான் பேராசிட்டிக் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஜென்ரலாக டிசீஸ் எப்படி வருதுன்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அந்த டிசீஸ் நம்ம பிளான்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, ஹோஸ்ட்டு, பேத்தோஜன் அண்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ்னால தான் நமக்கு டிசீஸ் வருது. ஓகேவா, அண்ட் ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். இதில் நமக்கு 3 பிரின்சிபல் இருக்குது டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் அந்த கல்டிவேட்டட் ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது. ஓகேவா, அதே மாதிரி அந்த டிசீஸை கன்ஃபைன் பண்ணுறது, அதாவது ஸ்ப்ரெட்டை தடுக்கிறது. ஓகேவா, ஸ்ப்ரெட்டை டிக்ரீஸ் பண்ணுறது. தேர்டாக அந்த டிசீஸ் அவுட் பிரேக்னால வரக்கூடிய லாஸஸை மினிமைஸ் பண்ணுறது. ஸோ ரெடியூசிங் த லாஸஸ். ஸோ 3 பிரின்சிபல் வச்சுருக்காங்க. ஒன்று, அந்த கல்டிவேட்டட் ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு டிசீஸஸை தடுக்கிறது. அப்படியே வந்தாலும் அதை ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆனாலும் அதோட லாஸஸை தடுக்கிறது. இதுதான் இதோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஜென்ரலாக இருக்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷோ இல்லை பிளான்ஸோ இல்லை ஹியூமன்ஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லை அதையும் தாண்டி நமக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட். இப்போ ஃபிஷ்ஷுனா அதோட பாண்ட், அந்த பாண்ட் என்விரான்மெண்ட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும். அந்த பாண்டில் இருக்கக்கூடிய மெயினான சப்ஸ்டன்ஸ் வாட்டர். அது குட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வச்சுருக்கணும். ஓகேவா, இது என்விரான்மெண்ட் ரிலேட்டட். அடுத்து நம்ம போடக்கூடிய ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷோட சீடு ஹெல்த். ஓகேவா, அந்த ஃபிஷ்ஷோட சீடு ஹெல்த்தை நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அண்ட் நிறையா டென்சிட்டியை அதிகமாக இல்லாமல் அதோட ப்ராப்பர் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, இதுக்கப்புறமா யூனிஃபார்ம் ரேஷியோலையும் அதோட குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கறதுல மெயின்டைன் பண்ணும். அண்ட் பாடி இன்ஜுரி வராமல் தடுக்கணும். ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், செலெக்ஷன் ஆஃப் ஹெல்த்தி ஃபிஷ் சீட்ஸ், அடுத்து ப்ராப்பர் டென்சிட்டி அண்ட் ரேஷனல் கல்ச்சர், அடுத்து ப்ராப்பர் பாண்ட் மேனேஜ்மெண்ட், யூனிஃபார்ம் ரேஷியோ அண்ட் ஃபுட் குவாலிட்டி கொடுக்கணும், குட் குவாலிட்டி வாட்டர் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட்டோட ஃபிஷ் பாடி ஃப்ரம் இன்ஜுரி. ஓகேவா, ஸோ இதான் ஜென்ரலான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அடுத்து காமனான சிம்டம்ஸ் பாருங்கள். ஜென்ரலாக ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிசீஸ் இருந்தால் அன்யூஷுவல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அப்நார்மல் அண்ட் அன்ஹெல்தி லுக்கே இருக்கும், டிஃப்ரெண்ட். அடுத்து டிஸ்கலரேஷன், ஃபிலிம் லைக் கவரிங் ஓவர் த ஸ்கின். ஓகேவா, இந்த இப்போது டெய்ல் கிட்ட ஒரு ஃபிலிம் லைக், அதாவது ஒயிட் லைன் பேட்ச் மாதிரி வரும், அது கூட டிசீஸோட சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வெல்லிங் ஆர் ஸ்பாட்ஸ் ஆன் த ஸ்கின்ஸ். அடுத்து பேல் கில்ஸு, ஒயிட் அண்ட் ரெட் ஸ்பாட்ஸ் ஆன் த கில்ஸு. அந்த ரெட் ஸ்பாட்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு டெய்ல் அண்ட் ஃபின் ராட் படித்தோம் இல்லையா. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது டெய்ல் அண்ட் ஃபின் ராட்டில் பிளட் டிஸ்கலரேஷன் இருந்துச்சு, எங்கள் டெய்ல்ஸில் இருந்துச்சு. ஸோ அது ஒரு சிம்டமாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக எக்ஸசிவ் ஸ்லைம் செக்ரீஷன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் காமனான சிம்டம்ஸ் ஆஃப் டிசீசஸ். ஓகே, அடுத்து பாருங்க, சோர்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸில் எய்தர் பிரைமரி சோர்ஸு அண்ட் செகண்டரி சோர்ஸு. ஓகேவா, பிரைமரி சோர்ஸ்னால் ஃபிஷ் டிசீஸான இன்ஃபெக்ட் ஆன ஃபிஷ்ஷு தான் இன்ஃபெக்டட் ஃபிஷ்ஷு தான் பிரைமரி சோர்ஸு. ஓகேவா, இன்ஃபெக்டட் ஃபிஷ்ஷு தான் பிரைமரி சோர்ஸு. அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய அந்த செக்ரீஷன் வாட்டரில் கலந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுற மற்ற ஃபிஷ்ஷுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது பிரைமரி சோர்ஸு. ஸோ சிக் ஃபிஷ் தான் பிரைமரி சோர்ஸாக இருக்கும். அண்ட் பேத்தோஜன் இன்ஃபெக்ட்ஸ் த்ரூ டைரக்ட் கான்டாக்ட் இல்லைனா டிஸ்சார்ஜ் ஆஃப் டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் இன்டு த வாட்டர். ஓகேவா, இது மூலிமா பிரைமரி சோர்ஸ். அப்போ செகண்டரி சோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸ்டு பாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் இல்லை கண்டாமினேட்டட் ஸ்லிட்டோ ஃபீட்ஸ் ஆர் கியர்ஸ்லேருந்து வரக்கூடிய
வரக்கூடிய அந்த வாட்டர் இது வந்து செகண்டரி சோர்ஸா டிசீஸ் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அடுத்து நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிஷ் பத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிசீசஸ் போய் பார்த்துருவோம். டைப் ஆஃப் டிசீசஸ் பாருங்க, எய்தர் பேராசிட்டிக் டிசீஸ் இல்லை நான் பேராசிட்டிக் டிசீஸ். பேராசிட்டிக் டிசீஸ்ல பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, வார்ம்ஸ், லீச்சஸ் அண்ட் கோபிபாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பேராசிட்டிக்னா நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ் இல்லை டாக்ஸின்ஸ்னால வரக்கூடியது. அடுத்து வந்து ஏபயோட்டிக் ஆர் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடியது இந்த நான் பேராசிட்டிக் டிசீசஸ். அண்ட் காமன் சிம்டம்ஸ் பாருங்க, முன்னாடியே பார்த்த மாதிரி நார்மல் பிஹேவியர்ல சேஞ்சஸ் இருக்கும், சைன்ஸ் ஆஃப் ரெடியூஸ்டு வைட்டாலிட்டி, லேக் ஆஃப் appetite, ஃபெயிலியர் டு ஃபீட், presence ஆஃப் லெஷன்ஸ் ஆர் சோர்ஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து காமனான சிம்டம்ஸ். ஓகே, இப்போ பர்டிகுலரான டிசீஸ் சிம்டம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியல் டிசீசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியல் டிசீஸ் அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபின் ராட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபின் ராட் வந்து காசட்டிவ் ஆர்கானிசம் பாருங்க, ஏரோமோனாஸ் அண்ட் சூடோமோனாஸ் ஸ்பீஷஸ் அண்ட் விப்ரியோ ஸ்பீஷஸ், இதுதான் காசட்டிவ் ஆர்கானிசம். அப்போ சிம்டம்ஸ் பாருங்க, சிம்டம்ஸ் கொடுத்து தான் நமக்கு டேரெக்டாக வந்து எந்த டிசீஸ்ன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர். ஸோ சிம்டம்ஸ் வந்து அந்த ஒயிட் லைன், அந்த ஃபிஷ்ஷோட ஒயிட் லைன் வந்து ஒயிட் லைன் அந்த மார்ஜின்ஸ் இங்கே பாருங்க, இதான் வந்து ஒயிட் லைன்ஸ் அந்த மார்ஜின்ஸ் ஆஃப் த ஃபின்ஸ். ஃபின் ரேஸ், இந்த ஃபின் ரேஸ் வந்து பிரிட்டில் ஆகிடும் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பிரேக்கிங், இது வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சிம்டம்ஸ். அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் சிம்டம்ஸ் என்ன இங்கே கொடுத்துருக்க மாதிரி பிளட் டிஸ்கலரேஷன் வந்து ஃபின்ஸில் இருக்கும். ஓகே, அப்போ ட்ரீட்மெண்ட் பாருங்க, 500 ppm காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் 1 minute டிப் பண்ணி எடுப்பாங்க அந்த ஃபிஷ்ஷை. ஸோ 500 ppm காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் 1 minute டிப் பண்ணி எடுத்தால் இந்த சிம்டம் வந்து கியூர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து ட்ரூப்சி டிசீஸ். ட்ரூப்சி டிசீஸ் ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான். சூடோமோனாஸ் பங்க்டங்டேட்டா தான் வந்து இது வந்து காசட்டிவ் ஆர்கானிசம். ஓகே, இதோட சிம்டம் பாருங்க, இந்த பாடிக்குள்ள, இந்த ஃபிஷ்ஷோட பாடிக்குள்ள ஃப்ளூயிட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் அக்யூமுலேட் ஆகுறதுனால அந்த ஸ்கேல்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பல்ஜா தெரியும். ஓகேவா, ப்ரொட்ரூஷன் ஆஃப் பாருங்க, ஸ்கேல் ப்ரொட்ரூஷன் அண்ட் எக்ஸோப்தாலமிக் கண்டிஷன். எக்ஸோப்தாலமிக் கண்டிஷன்னா ஐஸ் எல்லாம் வந்து பல்ஜ் ஆகிடும். ஓகேவா, ஐஸ் எல்லாம் வந்து பல்ஜ் ஆகிடும். ஸோ அதான் எக்ஸோப்தாலமிக் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதோட சிம்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் வந்து பாடி கேவிட்டிக்குள்ளே அக்யூமுலேட் ஆனனால வந்து ஸ்கேல் ப்ரொட்ரூஷன் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸோதாலமிக் கண்டிஷன், இதுதான் வந்து கீவேர்ட்ஸாகவும் வரும். ஓகேவா, ஸோ இது வந்து ட்ரூப்சி டிசீஸ். இதோட ட்ரீட்மெண்ட் பாருங்க, 5 ppm பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் ஃபார் 2 minutes வந்து டிப் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து ஐ டிசீஸ். ஐ டிசீஸில் வந்து இந்த ஐ இருக்க பார்ட் வந்து இந்த கார்னியா பிகம்ஸ் வாஸ்குலரைஸ்ட், அது வந்து டிகே ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா, டிகே ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து குளோரோமைசிட்டின் 8 to 10 mg/L பாத் பண்ணி ஃபார் 1 hour ஃபார் 2 to 3 days வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஐ டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்கல் டிசீசஸ். ஸோ பாக்டீரியல் டிசீசஸ் முடிச்சாச்சு, அடுத்து ஃபங்கல் டிசீஸ். ஃபங்கல் டிசீசஸில் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் மோல்டு டிசீஸ். இட் இஸ் காஸ்டு பை சாப்ரோலிக்னா பேராசிட்டிகா. இதோட சிம்டம்ஸ் பாருங்க, அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அண்ட் ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, இந்த ஸ்கின், இந்த ஸ்கேல்ஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும், ஏன்னா அல்சர்னால. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹெமோரேஜ் இருக்கும், பிளைட்னஸ், டஃப் ஆஃப் ஒயிட் ஹேர் லைக் அவுட் க்ரோத் இது அஃபெக்டட் ரீஜன். இது பாருங்க, இதுதான் அது ஒயிட் ஹேர் லைக் அவுட் க்ரோத் இந்த அஃபெக்டட் ரீஜன் அண்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆஃப் த ஸ்கின் இது. ஓகே, இதுக்கான ட்ரீட்மெண்ட் பாருங்க, 3 seconds வந்து மெலச்சிடைட் க்ரீனில் வந்து டிப் பண்ணி எடுக்கிறாங்க ஃபார் 5 to 10 minutes வந்து 3% காமன் சால்ட் சொல்யூஷன்லையோ இல்லை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்லேயோ வந்து டிப் பண்ணி எடுக்கிறது வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ வாட்டர் மோல்டு டிசீஸ் வந்து வாட்டர் மோல்ஸ் மாதிரி இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா அல்சர்னால ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் புரோட்டோசோவன் டிசீஸ். புரோட்டோசோவன் டிசீஸில் இந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ், இந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்து நல்லாவே கிளியராகவே தெரியும். ஒயிட் ஸ்பாட்ஸ் பாருங்கள். ஓகே, ஸ்மால் whitish cyst of 1 mm diameter on the skin, gills, fins. இது வந்து ஒயிட் ஸ்பாட் டிசீஸ். ட்ரீட்மெண்ட் வந்து 5 days bathing in 2 ppm methylene blue, hardly dip in 1:5000 formalin solution for 7 to 10 days. ஓகேவா, நெக்ஸ்ட் பாயில் டிசீஸ். பாயில் டிசீஸ்னா ஜென்ரலாக வர மாதிரி கொப்பளம் போட்டுரும்.
ஓகேவா, கொப்பளம் போட்டுரும். அதுதான் இந்த பாயில் டிசீஸ். இட் இஸ் காஸ்டு பை மிக்சோபோலஸ் பெரிஃபெரி. ஓகே, சிம்டம்ஸ் பாருங்க. வெரி லார்ஜ் பாயில்ஸ், சைஸ் வந்து ஒரு நட் சைஸ்ல இருந்து ஒரு ஹென் எக் வரைக்கும் டிஃபர் ஆகலாம் அந்த சைஸ். ஓகேவா, ட்ரீட்மெண்ட் வந்து பாத் இன் 3% காமன் சால்ட் சொல்யூஷன் ஆர் 1:2500 ஃபார்மலின் சொல்யூஷன் ஃபார் 10 minutes. இங்க பாருங்க, இது அந்த பாயில் ஸ்பாட்ஸ். ஓகே, அடுத்து வேர்லிங் டிசீஸ். வேர்லிங் டிசீஸில் வந்து ஸ்வெல் அப்படி வந்து டேர்ன் ஆகிடும். ஓகேவா, காடல் வந்து பெண்ட் ஆகிடும். டிஃபார்மிட்டி ஆஃப் ஓரல் ரீஜன் அண்ட் பிளாக்கனிங் ஆஃப் டெய்ல் ரீஜன். ஓகேவா, ஸோ பிளாக்கனிங் ஆஃப் டெய்ல் ரீஜன் அண்ட் வேர்ல்ஸ் மாதிரி பெண்ட் ஆகிடும். அப்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் பாருங்கள். டெஸ்ட்ராய் ஆல் இன்ஃபெக்டட் ஃபிஷ் பை அப்ளைங் குவிக் கிளைம் பாண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணி மற்ற ஃபிஷ் எல்லாம் கில் பண்ணிடுவாங்க அட் த ரேட் ஆஃப் 2 tons per hectare. ஓகே, வேர்லிங் டிசீஸ். நெக்ஸ்ட் காஸ்டியாசிஸ். காஸ்டியாசிஸ்ன்ற ஒரு டிசீஸ் வந்து இதுக்கான சிம்டம் வந்து ஒரு ப்ளூவிஷ் ஸ்கின் கோட்டிங் இருக்கும் அண்ட் லெஷன்ஸ் ஆஸ் இர்ரெகுலர் பேச்சஸ். ஓகேவா, அங்கங்கே லெஷன்ஸ் இருக்கும் அண்ட் ப்ளூ கலர் ஸ்கின் கோட்டிங். இது அதோட கீவேர்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் பாருங்க. 3% காமன் சால்ட் சொல்யூஷன் இன்டூ 1:2500 ஃபார்மலின் சொல்யூஷன் ஃபார் 10 minutes. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ரீமேட்டோடஸ். ஓகே, ட்ரீமேட்டோட்ஸில் வந்து ஜென்ரலாக ஒரே சிம்டம் தான் இருக்கும் இந்த ட்ரீமேட்டோட்ஸ்க்கு. ஸோ ஃபேடிங் ஆஃப் கலர்ஸு, ட்ரூப்பிங் ஆஃப் ஸ்கேல்ஸு, பீலிங் ஆஃப் ஸ்கின். ஸோ இந்த டிசீஸ் வந்து ட்ரீமேட்டோட்ஸில் ஏதோ ஒரு காசல் ஆர்கானிசம்னால வந்து டிசீஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா, ஃபேடிங் ஆஃப் கலர்ஸு, ட்ரூப்பிங் ஆஃப் ஸ்கேல்ஸு, பீலிங் ஆஃப் ஸ்கின். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் பாருங்கள். டிப் இன் 5% காமன் சால்ட் சொல்யூஷன் ஆர் 1:5000 ஃபார்மலின் சொல்யூஷன் ஃபார் 5 minutes. ஓகேவா, இதுவும் ஒரு அந்த ட்ரீமேட்டோட்ஸ் தான். இதோட சிம்டம்ஸும் சேம் தான். ஃபேடிங் ஆஃப் கலர்ஸ், ட்ரூப்பிங் ஆஃப் ஸ்கேல்ஸ், பீலிங் ஆஃப் ஸ்கின். ஸோ இதுவும் இதுக்கான காசட்டிவ் ஆர்கானிசம் டாக்டைலோகிரையோசிஸ். ட்ரீட்மெண்ட் பாருங்கள். 5% காமன் சால்ட் சொல்யூஷன் ஆர் 1:5000 ஃபார்மலின் சொல்யூஷன் ஃபார் 5 minutes. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்பாட் டிசீஸ். ஓகேவா, பிளாக் ஸ்பாட் டிசீஸ். ஸ்மால் பிளாக் நாடியூல்ஸ் இருக்கும் 1 to 5 mm டயாமீட்டரில் அஃபெக்டட் ரீஜன்ஸில். ஸோ அஃபெக்டட் ரீஜன்ஸில் இங்கே பாருங்கள் 1 to 5 mm டயாமீட்டர் உள்ள பிளாக் நாடியூல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து 3:1 lakh பிக்ரிக் ஆசிட் ஃபார் 1 hour ஆர் டைஎன்-பியூட்டைல் டின் ஆக்சைடு at the rate of 250 mg/kg ஆஃப் ஃபிஷ்ஷுக்கு இதில் டிப் பண்ணி எடுக்கிறாங்க. அதுதான் இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டு. அடுத்து செஸ்டோட்ஸ். ஓகேவா, செஸ்டோட்ஸில் வந்து அடுத்து வந்து நெமட்டோட்ஸ். செஸ்டோட்ஸில் வந்து செஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். செஸ்ட் ஆர் வார்ம்ஸ். இந்த அலினேட்டரி கேனல் ஃபுல்லாகவே வந்து இந்த செஸ்டாலேயோ வார்ம்ஸாலேயோ வந்து ஃபுல்லாக சாக் ஆயிருக்கும். அதுதான் வந்து இந்த செஸ்டாட்ஸ். இதுக்கான ட்ரீட்மெண்ட் பாருங்கள். 3:1 lakh பிக்ரிக் ஆசிட் ஃபார் 1 hour அப்படி இல்லைன்னா டைஎன்-பியூட்டைல் டின் ஆக்சைடு at the rate of 250 mg/kg ஆஃப் ஃபிஷ். ஓகேவா, இதே நெமட்டோட்ஸ் பாருங்கள். அடுத்து வரக்கூடியது நெமட்டோட்ஸு. இந்த நெமட்டோட்ஸோட பாருங்கள், இதே அலிமெண்ட்ரி கேனலில் வந்து ரவுண்ட் வார்ம்ஸ் வந்து சோக் பண்ணியிருந்துச்சுன்னா அது வந்து நெமட்டோட்ஸ். ஓகேவா, அதே சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா செஸ்டோட்ஸ். இந்த ரவுண்ட் வார்ம்ஸ் சோக் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து நெமட்டோட்ஸ். இதுக்கும் ட்ரீட்மெண்ட் அதே தான். 3:1 lakh பிக்ரிக் ஆசிட் ஃபார் 1 hour இல்லைன்னா டைஎன்-பியூட்டைல் டின் ஆக்சைடு at the rate of 250 mg/kg ஆஃப் ஃபிஷ். ஓகே, அடுத்து அக்கேந்தோசெஃபாலியான்றதும் இதோட சிம்டம் பாருங்கள். எல்லோயிஷ் ஒயிட் ஃபிப்ரோ எபிதால்மியா ஆன் லிப், ஸ்கின், ஃபின். இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு என்ன காசட்டிவ் ஆர்கானிசம் தான் கேட்க போகிறாங்க. ஸோ எல்லோவிஷ் ஒயிட் ஃபிப்ரோ எபிதால்மியா ஆன் லிப்பு, ஸ்கின்னு, ஃபின். இதோட காசட்டிவ் ஆர்கானிசம் பாருங்கள். அக்காந்தோகிரைஸ் ஸ்பீஷஸ். ட்ரீட்மெண்ட் வந்து குவிக் லைம். அடுத்து ஹிருடுனியா ஸ்பீஷஸ். காசல் ஆர்கானிசம் ஹெமிசெஃபாலஸ் ஸ்பீஷஸ். அடுத்து இதுக்கான சிம்டம்ஸ் வந்து அப்நார்மல் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபிஷ் டியூ டு இரிட்டேஷன் ஆஸ் த பேரசைட்ஸ் ஃபீட்ஸ் ஆன் த பிளட் ஆஃப் ஹாஸ்ட். இந்த ஹாஸ்ட் பேரசைட்டை ஃபீட் பண்ணனால வர இரிட்டேஷன்னால ஹாஸ்ட் பேரசைட்டை ஃபீட் பண்ணிடும். அதனால இரிட்டேஷன் ஆகும். அந்த இரிட்டேஷன்னால அப்நார்மல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஹிருடுனியா. அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து டிப் இன் 1:1 lakh சொல்யூஷன் ஆஃப் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட். ஓகேவா,
அடுத்த டிசீஸ் வந்து இந்த கோப்புபாட்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து லாஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ், presence ஆஃப் ரெட் ஸ்பாட்ஸ், டேமேஜ் ஆஃப் கில்ஸ். ஓகேவா, டேமேஜ் ஆஃப் கில்ஸ்ன்னு இங்கே மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ டேமேஜ் ஆஃப் கில்ஸ், ரெட் ஸ்பாட்ஸ் இது வந்துச்சுன்னா கோபிபாட்ஸ்னால. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து half yearly ட்ரீட்மெண்ட் இன் 500 ppm ஃபார்மலின் சொல்யூஷன் மூலிமா இதை வந்து கோபிபாட்ஸை நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் வைரல் டிசீசஸ். வைரல் டிசீசஸில் லிம்போசைட்டஸில் வந்து சிம்டம் பாருங்கள், லெத்தார்ஜிக்காக இருக்கும் ஃபிஷ் அண்ட் ஸ்விம்மிங் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த லேட்ரல் லைன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ லெத்தார்ஜிக் மே அஃபெக்ட் பேலன்ஸ் அண்ட் ஸ்விம்மிங் கண்ட்ரோல் இஃப் அலாங் த லேட்ரல் லைன் சைடு வந்து இருந்துச்சுன்னா அதோட ஸ்விம்மிங் வந்து அஃபெக்ட் ஆகும் அண்ட் ஃபிஷ் வந்து லெத்தார்ஜிக்காக இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டரை சேஞ்ச் பண்ணும் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் அமோனியா அண்ட் நைட்ரேட்ஸ் இன் வாட்டர். ஓகேவா, இந்த நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் ஒரு நியூட்ரிஷனல் டிசார்டர் வரும். உங்களுக்கு தெரியுமான்னு யோசிச்சு பாருங்கள். நியூட்ரிஷனல் டிசார்டர் ஒன்று வரும் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருந்தால். And this may reduce stress to help the fish battle the infection and shrink tumors on its own. ஓகேவா, ஸோ அமோனியா ரெடியூஸ் பண்ணுறனால, அமோனியா நைட்ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறனால இந்த ஃபிஷ் வந்து இந்த டிசீஸ்லேருந்து தானாகவே சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வைரல் டிசீஸ் வந்து இன்ஃபெக்ஷியஸ் பேங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ். ஓகேவா, இன்ஃபெக்ஷியஸ் பேங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் ஐபிஎன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஐபிஎன் வைரஸ் வந்து இது காஸ் பண்ணும். இதோட சிம்டம்ஸ் பாருங்கள், டார்க்கர் இன் கலர், டெய்ல் சேசிங் நடக்கும், ஸ்பைரல் ஸ்விம்மிங் பிஹேவியர், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஃபிஷ். ஓகேவா, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த இன்ஃபெக்ஷியஸ் பேங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ். அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அன்கண்டாமினேட்டட் வாட்டர் சப்ளை, ப்ரொவைடிங் ஆப்டிமம் ஃபீடு. ஓகேவா, அடுத்து மிஸ்செலேனியஸ் டிசீஸ். இந்த கேஸ் பபிள் டிசீஸ் உங்களுக்கு தெரியுமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த கேஸ் பபிள் டிசீஸ்ன்றது நம்ம இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வாட்டர்ல நைட்ரோஜன் கண்டென்ட் வந்து சேச்சுரேஷனை ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கேஸ் பபிள் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா, அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிஷ் வந்து டையாக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, இதோட சிம்டம்ஸ் பாருங்க, அந்த ஃபிஷ் வந்து அதோட ஹெட்டை வந்து ஒரு 45 டிகிரி பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ்லேயே வந்து ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபிஷ்ஷோட ஹெட் வந்து 45 டிகிரிஸ் டவுன்லேயே இருக்கும். அண்ட் இதுதான் வந்து இதோட சிம்டம் மாதிரி இருக்கும். அண்ட் அதர் சிம்டம்ஸ் பாருங்கள், presence ஆஃப் பபிள்ஸ் beneath த ஸ்கின்னு அண்ட் பபிள்ஸ் வந்து ஸ்கின்ல, ஃபின்ஸில், ஐஸில், ஸ்டொமக்ஸில், இன்டெஸ்டைனில், பிளட் கேபிலரிஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட சிம்டம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அமோனியா கண்டென்ட்டோ நைட்ரேட் கண்டென்ட்டோ இதில் இருக்கிற கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ கேஸ் பபிள் டிசீஸ்ன்றது ஒரு நியூட்ரிஷனல் டிசார்டர் மாதிரி நைட்ரோஜன் அதிகமாக இருக்கனால வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகேவா, ஸோ இவ்வளோதான் டிசீஸ் பற்றினது. ஃபிஷ்ஷோட டிசீசஸ் அவ்வளோதான். ஓகேவா, இன்னும் நமக்கு இருக்கக்கூடியது, நம்ம அந்த கிராஃப்ட்ஸ் அண்ட் கியர்ஸ் பார்க்கல, அந்த போட்டிங், அந்த போட்ஸு, கிராஃப்ட்ஸ் ஆர் போட்ஸ் அதை பார்க்கணும். அண்ட் இன்னொன்று இருக்கக்கூடியது ஃபிஷ் ரிலேட்டடாக வந்து அந்த பை ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் பார்க்கணும். ஓகேவா, பை ப்ராடக்ட்ஸ் இதுதான், இந்த ரெண்டு தான் நம்ம வந்து இன்னும் ஃபிஷ்ஷில் பார்க்க வேண்டியது. மற்றதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. அண்ட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரிலிம்ஸ் முடித்தோடனே டெஸ்ட் சீரீஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி படித்ததை வந்து டெஸ்ட் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். நீங்களும் சைட் பை சைடு அதை படிச்சுட்டே இருங்க, படித்து டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ரிவிஷன் அப்போவும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அவள் தான் இன்னைக்கு. அண்ட் 1299 ஆஃபர் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.